அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. கடந்த அமர்விலே ஹஜ்ஜு பயணத்திற்குரிய ஒழுங்குமுறைகளில் 4 ஒழுங்கு வரை நாம் பார்த்தோம். நினைவுபடுத்திக் கொள்வதற்காக முதலாவது ஒழுங்கு, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து தன்னுடைய ஹஜ்ஜை அமைத்து கொள்ள வேண்டும். 2வது, தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்களிடம் பயணம் சொல்லிவிட்டு போவதில் தப்பு கிடையாது. அவர்கள் நமக்கு துஆ செய்வார்கள் என்பதற்காக. ஆனால் விளம்பரம் தேடக்கூடாது என்று நாம் சொன்னோம். வீடு வீடாக பயணம் சென்று அதை ஒரு விளம்பரமாக ஆக்கிவிடக்கூடாது என்று சொன்னோம். 3வது, பிறருக்கு நாம் ஏதேனும் அநியாயம் செய்திருந்தால் அந்த பயணத்துக்கு முன்னால் அவரிடம் சென்று மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டிய பொருள் ஏதேனும் இருந்தால் அதனை நாம் அவர்களிடம் திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும். காரணம், இந்த நீண்ட நெடிய பயணம், அதுல என்ன வேணாலும் நடக்கலாம். நாம் திரும்பி வருவது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதனால இந்த ஏற்பாடை நாம் செய்துவிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அடுத்து 4வது, ஹஜ்ஜினுடைய சட்டதிட்டங்களை அவர் தெரிந்து கொள்வது அவசியம். அது அவர் படித்தோ அல்லது கேட்டோ அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய ஹஜ்ஜு மப்ரூராக, பாவம் கலக்காத ஹஜ்ஜாக அமையும் என்பதற்காக. இதுவரை நம்ம பார்த்தோம். இப்போ 5வது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். 5வது, ஒரு நல்ல துணையை, நன்மைக்கு உதவியாக இருக்கக்கூடிய நல்ல துணையை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அக்கறை காட்ட வேண்டும். ஒரு நல்ல துணையுடன் செல்வதற்கு அந்த வகையில் ஒரு மார்க்கம் அறிந்த ஒருவரையோ அல்லது ஒரு மாணவரையோ, மார்க்கம் தெரிஞ்ச ஒரு மாணவரையோ அந்த பயணத்தில் இருப்பது நல்லது. ஏன்னா நமக்கு அவங்க எல்லா வகையிலையும் அந்த ஹஜ்ஜினுடைய சட்டதிட்டங்களை நமக்கு வழிகாட்டுவார்கள். நம்மளுடைய ஹஜ்ஜில் பாவம் கலந்து விடாத அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பதற்காக. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செய்யும் போது அந்த சஹீஹுல் புகாரியில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்து செய்ய அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. நீங்கள் இன்னைக்கு நைட்டில் வீட்டில் தங்க வேண்டாம், உங்களை கொலை செய்கிறதுக்கு பெரிய அளவில் திட்டம் போட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேக வேகமாக அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. நண்பகல் நேரத்தில் இது வரைக்கும் மக்காவுடைய வாழ்க்கையில்
அவங்க வந்ததே கிடையாது. காலையில ஒரு முறை அல்லது மாலையில ஒரு முறை அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இப்படி நண்பகல் நேரத்துல திடுமென அவர்கள் வந்தது இல்லை. அப்போ என்னடா இப்படி வந்திருக்கிறாங்கள, ஏதோ ஒரு புதிய ஒரு பிரச்சனை எதுவும் இருந்திருக்கிற போது இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அவங்க கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்கிட்ட சொல்றாங்க, அபூபக்கரே இந்த மாதிரி எனக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஹிஜ்ரத் செய்வதற்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது அப்படிங்கிறாங்க. துணை தேவையா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நீங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களே அழைச்சிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ தன்னந்தனியாக போகாம ஒரு துணையுடன் போடாம, அது ஒரு நல்ல தெரிஞ்சவர் ஒருவர் உடன் இருப்பது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைக்கிறாங்க. அதே போல இந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஒரு முக்கியமான பயணம். நம்மளுடைய ஹஜ்ஜு பாவம் கலக்காத ஹஜ்ஜாக, ஹஜ்ஜ மப்ரூராக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யணும், இதுல அக்கறை எடுத்துக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது பகிரங்கமாக என்ன செஞ்சாங்க, அறிவிப்பு செய்தாங்க. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, நான் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நான் இதுக்கு அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜு செய்வேனா என்பது எனக்கு தெரியாது, ஆனா இப்போது நான் ஹஜ்ஜுக்கு புறப்பட இருக்கிறேன் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பொதுவாக அறிவிப்பு செஞ்சாங்க. அப்ப எல்லோரும் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நம்ம போவோம், நம்ம சட்டதிட்டங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம, ஹஜ்ஜுனுடைய முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம அப்படின்னு சொல்லி எல்லோருமே என்ன செய்யறாங்க, ஆர்வப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 சஹாபாக்களுக்கு மேலாக திரண்டாங்க அந்த பயணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட. இதெல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இப்படி ஒரு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொண்டு செல்வது அது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது 5வது. 6வது என்ன என்று சொன்னால், அவருடைய ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணத்தோடு அவர் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதை ஒரு உல்லாச பயணமாக அதை ஆக்கிவிடக்கூடாது. ஹஜ்ஜுடைய பயணத்தை உல்லாச பயணமாக ஆக்கிவிடாம பார்த்து கொள்ளணும். இது அல்லாஹ்வுக்காக. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. இந்த மக்காவுக்கு சென்று வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜு செய்வது கடமை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஹஜ்ஜு அல்லாஹ்வுக்காக அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், தூய எண்ணத்தோடு செய்யறோம். அது மட்டும் இல்லாம நாம அங்க அந்த மக்காவுல ரஹ்மானுடைய விருந்தாளிகளாக என்ன செய்யறோம், போய் இறங்க போறோம். மக்காவுல நாம எப்படி போவோம், ரஹ்மானுடைய விருந்தாளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் 3. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்பவர், இன்னொன்று ஹஜ்ஜு செய்பவர், இன்னொன்று உம்ரா செய்பவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நசையில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று 3 பேரை சொல்றாங்க. அதுல ஒரு ஆள் யாரு, ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர். இது 2, போர் செய்யக்கூடியவர். அப்போ நாம ஹஜ்ஜுக்கு போறவங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக என்ற ஒரு தூய எண்ணத்தோடு அந்த ஹஜ்ஜை நாம ஆக்கி அந்த தூய எண்ணத்தோடு இங்க இருந்து புறப்படுறதுக்கு அவர் என்ன செய்யணும், அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது 6வது ஒழுங்கு. 7வது என்ன என்று சொன்னால், தேவையில்லாத பேச்சுக்களை, வீண் பேச்சுக்களை, வெட்டி பேச்சுக்களை பேசுவதை விட்டும், விதண்டாவாதம் புரிவதை விட்டும் நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம தேவையில்லாத பேச்சுன்னா தெரியும், ஒரு பிரயோஜனமும் இல்லாத, ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சு. யாரை பற்றியாவது அதில் என்ன புறம்தான் வரும். பேச ஆரம்பிச்சோன்னு சொன்னால் ஒருவர் புறம் பேசுவோம். ஊரில் உள்ள கதையெல்லாம் பேசி, இது தேவையில்லாது. இந்த மாதிரி தேவையில்லா பேச்சுக்களை தவிர்க்கணும். விதண்டாவாதம் புரிவதை விட்டும் நம்ம நம்மளுடைய நாவை பாதுகாத்துக்கணும். விதண்டாவாதம் புரிவது அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்களை போட்டு விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது கூடுமா, அது கூடுமா, என்னத்துக்கு அது, ஏன்னா அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒருவர் என்ன செய்வாங்க, தேவையில்லாத விவாதங்களை, அங்க விதண்டாவாதத்தை அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல இது கூடு, இது ஹராம், இது ஹலால், இது ஹராமா, இது ஹலாலா அப்படின்னு சொல்லி ஹலால் ஹராம்ல என்ன செய்வாங்க, புகுந்து விதண்டாவாதம் பண்ணுவாங்க. அல்லது மக்களுக்கு மத்தியில ஏன்னா கொடுக்கல் வாங்கல ஏதாவது விதண்டாவாதம்
நடக்கும், நான் அப்படித்தானே தந்தேன், இப்படித்தான் கடையில் போய் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குறது போதும் அங்கே விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி விதண்டாவாதத்துக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது. அதே போல தண்ணி குடிக்கக்கூடிய பைப்புகளுக்கு பக்கத்தில் விதண்டாவாதம் புரிகிறது. சம்சம் தண்ணி குடிக்கணும்னு போயிருப்போம், அல்லது வேற ஏதாவது தண்ணியை நம்ம கொண்டு வருவோமே அப்படின்னு சொல்லி நம்ம போயிருப்போம். அங்கே அடிதடி, இங்கே சண்டை, விதண்டாவாதம், இப்படி விதண்டாவாதத்துக்கு நிறைய அங்கே இடம் இருக்கிறது. அதில் இருந்துலாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயம். அதே போல் ஹோட்டல்களுக்கு போனால் அங்கே விதண்டாவாதம் புரிவது என்ன, இதெல்லாம் இருக்குது. இது 7வது ஒழுங்கு. அதே போல் 8வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், தேவையில்லாத வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு நம்மளுடைய நேரங்களை பாழ்படுத்துவதை விட்டும் பாவம் புரிவதை விட்டும் நாம விலகி இருக்கலாம். இது 8வது ஒழுங்கு. பாவம் செய்யக்கூடாது. நம்மளுடைய ஹஜ்ஜில் எந்த பாவமும் வந்து விடாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளால ஒரு குற்றம் நடந்து விடக்கூடாது, ஒரு பாவம் விழுந்து விடக்கூடாது, ஒரு தப்பு நடந்து விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நேர காலங்களில், ஹஜ்ஜு காலங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல நாட்கள் அங்கே நம்ம தங்கியிருப்போம் ஹஜ்ஜினுடைய வழிபாடுகளுக்காக. 8 நாட்கள் ஹஜ்ஜினுடைய வழிபாடுகள் இருக்குது. இந்த 8 நாளோ 5 நாளோ நாம் தங்கி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும், அங்கே ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். தேவையில்லாத இந்த வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு நேர காலங்களை பாழ்படுத்தி விடாமல் நாம் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். பாவம் செய்யாமல் நாம் அதிலிருந்து தூரமாக இருக்கணும். ஏன்னா அந்த ரெண்டுக்கு, இந்த 7வதுக்கும் 8வதுக்கும் சேர்த்து ஒரு ஆதாரத்தை நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்கிறார், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத். ஹஜ்ஜு என்பது அது குறிப்பிட தெரிந்த சில மாதங்களாகும். ஹஜ்ஜு என்பது தெரிந்த சில மாதங்களாகும். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், யாரேனும் அந்த மாதத்தில் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், ஃபலா ரஃபஸ், அவர் உடல் உறவில் ஈடுபட வேண்டாம், அதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டாம், அதாவது அதை தூண்டும் காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா ஃபுசூக், இன்னும் பாவமான காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். வலா ஜிதால் ஃபில் ஹஜ், அதே போல ஹஜ்ஜில் விதண்டாவாதத்திலும் அவர்கள் ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹ் தெளிவாக இங்கே என்ன செய்யறான், சூரத்துல் பக்ராவில் 197வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ஜுக்குன்னு நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரியங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும். மனைவியுடன் கூடுவது அல்லது அதற்கு முன்னோட்டமான சில காரியங்களை செய்வது, அதை விட்டு விலகி இருக்கணும். பாவங்கள் புரிவதற்கு விலகி இருக்கணும். விதண்டாவாதத்திலிருந்து விலகி இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து பேணி நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை வைத்து தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த ஒழுங்கை நாம் எடுக்கிறோம். அதே போல் 9வது ஒழுங்கு என்ன என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு தேவையானதை, அந்த பயணத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம என்ன செய்யணும், திரட்டி கொண்டு போகணும். இந்த பயணத்துக்கு என்னென்ன தேவையாகுது அப்படின்னு சொல்லி, இன்னும் அங்கே போயிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு வரலையே, இதை எடுத்துகிட்டு வரலையே என்று நாம் கை சேதப்படக்கூடாது. அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் திரட்டி கொண்டு போக வேண்டும். குறிப்பாக இறையச்சத்தை நம்ம என்ன செய்யணும், எடுத்துட்டு போகணும். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். வதஸவ்வது, இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை பற்றி சொல்லும்போது, வதஸவ்வது, நீங்கள் வழித்துணை சாதனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்துக்காக வழித்துணை சாதனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா, வழித்துணை சாதனங்களில் சிறந்தது இறையச்சம் தான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இறையச்சத்தை நீங்க என்ன செய்யணும், மறக்காம எடுத்துட்டு போகணும். அதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. வத்தகூனி யா உலில் அல்பாப், அறிவுடையோரே எனக்கு நீங்கள் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது சூரத்துல் பக்ராவில் 197வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. கடைசியாக ஒரு ஒழுங்கு என்ன அப்படின்னு சொன்னா, இது 10வது ஒழுங்கு. மக்களுடன் நாம் என்ன செய்யணும், நல்ல சகஜமாக பழகி ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கணும், ஆனால் யாருக்கும் தொல்லை தராமல் பார்த்து கொள்ளணும். இது 10வது ஒழுங்கு. மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர உபத்திரமாக இருக்கக்கூடாது, தொல்லை தரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், தஆவனு அலல் பிர்ரி வ தக்வா, நீங்கள் நன்மையான காரியங்களிலும் இறையச்சமுள்ள காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான மற்றும் வரம்பு மீறக்கூடிய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்காதீர்கள். வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில்
2வது வசனத்துல அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகிறான். அப்போ வந்து ஹஜ்ஜு என்ற ஒரு பெரிய பயணமாக இருக்கிறதுனால எல்லா நாட்டு மக்களும் எல்லா முஸ்லீம்களும் அங்க வந்து தங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால அங்க ஒருவருக்கொருவருடைய உதவி தேவைப்படும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரும். நீங்க என்ன செய்யணும், அதை நீங்க வந்து நடந்து கொள்ளணும். ஒருவருக்கு ஒரு உதவியா இருக்கணும். ஒருவரை ஒருவர் வந்து டிஸ்டர்ப் இல்லாம, சிரமப்படுத்தாம, எந்த தொல்லையும் தொந்தரவும் தராம நாம இருக்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, அல் முஸ்லிமு இதாக்கான முகாலித்தன் நாஸ வயஸ்பிரு அலா அதாஹும் கைரு மினல் முஸ்லிம் அல்லதி லா யுகாலித்துன் நாஸ் வலா யஸ்பிரு அலா அதாஹும். ஒரு எந்த முஸ்லிம் மக்களோடு கலந்து அவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை சகித்து கொள்ளாமல் இருக்கிறானோ, அந்த முஸ்லிமை விட மக்களோடு கலந்து அவர்களுடைய தொல்லைகளை சகித்து கொண்டு இருக்கிறானோ அவன்தான் சிறந்தவன். இவன் மக்களோடையும் சேர மாட்டான், அப்படி எடுத்துக்கணும். எந்த முஸ்லீம் மக்களோடு சேராமல் அவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை சகித்து கொள்ளாமல் இருக்கிறானோ அந்த முஸ்லீமை விட மக்களோடு சேர்ந்து அவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை சகித்து கொள்ளக்கூடிய முஸ்லீமே சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மனிதர்களுடைய கூட்டம் இருக்கு. பல நாட்டவர்கள் வந்திருப்பாங்க, லட்சோப மக்கள் வந்திருப்பாங்க. அவங்களுடைய கலந்து நாம இருக்கும்போது அவங்களால சில தொந்தரவுகள் நமக்கு வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. தொந்தரவு இல்லாம நாம அப்படியே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர முடியுமா? அது சாத்தியமே கிடையாது. அது சாத்தியம் கிடையாது. அந்த தொல்லைகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும், இன்பத்தோடு அதை வந்து சகித்து கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும். அல்லாஹ்விடத்துல நாம் என்ன செய்யணும், அதற்கான நன்மையை நாம் எதிர்பார்க்கணும். இந்த மாதிரியான முஸ்லீம் தான் சிறந்த முஸ்லீம்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறனால இது 10வது ஒழுங்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆக இந்த 10 ஒழுங்குகள் ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கு தேவையான ஒழுங்குகளாக நாம் என்ன செய்கிறோம், வரைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இதை நாம் என்ன செஞ்சு பேணி நாம் நடந்து கொண்டால் நம்மளுடைய ஹஜ்ஜ மபரூராக சிறப்பாக அமையும். அப்ப நம்மளுடைய ஹஜ்ஜு வந்து பாவம் கலக்காத ஹஜ்ஜாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒழுங்குகளை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் கட்டாயம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாருந்தா நம்பர் 1 இந்த ஒழுங்கை நீங்க பேணணும், நம்பர் 2 இந்த ஒழுங்கை பேணணும், அப்படியா நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க? இல்லை. நம்ம அந்த ஆதாரங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய சிறப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் அதுல செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொன்னதிலும் இருந்து நாம் எடுத்து இப்படி எல்லாம் நாம் நடந்து கொண்டால் இது நமக்கு சிறப்பாக இருக்கும், நம்முடைய ஹஜ்ஜு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிஞர்கள் இதை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இது வந்து ஹாஜிகள், ஹஜ்ஜு பயணத்திலே செல்லக்கூடியவர்கள் இவற்றை எல்லாம் பேணி நடந்து கொண்டால் அவர்களுடைய ஹஜ்ஜு மபரூராக அமையும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஒழுங்குகளை எல்லாம் பேணி நடந்து கொள்வதற்கு நமக்கு அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.